لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத் சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வலியுறுத்திய முக்கியமான அமலாக இருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல தன்மைகளை பல முறையில் வர்ணித்து பேசியிருக்கின்றான். அதில் முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியதுதான் ஷாஹித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்னஸ், அவர் சாட்சியாளர் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் அல்லாஹ் ஷாஹிதாக, விட்னஸாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொரு உம்மத்திடத்திலும் அல்லாஹு தஆலா கேட்பான். உம்மத்திடத்தில் கேட்பதற்கு முன்னால் நபிமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு நபிமார்கள் வந்து செய்திகளை சொன்னார்களா, உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன ரிசாலத்தை எத்தி வைத்தார்களா என்று கேட்பான். இந்த நேரத்திலே நபிமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நாங்கள் ரிசாலத்தை எத்தி வைத்து விட்டோம் என்று சொல்வார்கள். உம்மத்தை பார்த்து கேட்பான், நபிமார்கள் இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னார்களா என்று கேட்பான். அவர்கள் மா ஜாஅனா மின் நதீர் என்று சொல்வார்கள். யா அல்லாஹ், எந்த ஒரு நபியும் வரவில்லை, எங்களுக்கு யாரும் எதையும் சொல்லவில்லை என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் நபிமார்களிடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் சொல்வதற்கு யாரும் விட்னஸ் இருக்கின்றதா, சாட்சி இருக்கின்றதா என்று கேட்பான். நபிமார்கள் சொல்வார்கள், நபி முஹம்மதும் அவருடைய உம்மத்தும் தான் எங்களுடைய சாட்சி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திடத்தில் கேட்பான், நீங்கள் இவர்களுக்கு சாட்சி சொல்கின்றீர்களா? உம்மத் சொல்வார்கள், ஆம், நாங்கள் இந்த நபிமார்களுக்கு விட்னஸாக இருக்க போகின்றோம் என்று சொல்வார்கள். எப்படி சொல்ல முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபியை பற்றியும் பேசி இருக்கின்றார்கள், குர்ஆனின் மூலம் எங்களுக்கு படித்து தந்திருக்கின்றார்கள். அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களுடைய பொறுப்பை, ரிசாலத்தை முறையாக தனது உம்மத்துக்கு எத்தி வைத்து விட்டார்கள் என்பதை எங்களது மார்க்கத்திலே, குர்ஆன் சுன்னாவிலே நாங்கள் படித்திருக்கின்றோம் என்று அந்த உம்மத் நபிமார்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், உங்களை நடுத்தரமான உம்மத்தாக நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம், மக்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்தும் நபிமார்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சாட்சியாக இருப்பார்கள். உம்மத்துக்கு சாட்சியாக இருப்பார்கள். உம்மத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து நடந்த நல்ல மக்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, யார் மார்க்கத்தை எடுத்து நடக்கவில்லையோ, நிராகரித்தார்களோ, அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்னஸாக இருப்பார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிக்கு வருகின்றார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு, நீங்கள் எங்களை முந்திவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை பார்க்க விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களது சகோதரர்களாக இல்லையா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எனது தோழர்கள், எனது சகோதரர்கள் பின்னால் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை என்றோ ஒரு நாள் சந்திப்பேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி அவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு குதிரைகள் இருக்கின்றன, சில குதிரைகள் கருப்பாக இருக்கின்றது, சில குதிரைகள் வெள்ளையாக இருக்கின்றது. அவர் எந்த குதிரை கருப்பானது, எந்த குதிரை வெள்ளையானது என்பதை விளங்க மாட்டாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன ஃபரதுகும் அலல் ஹவுத், நான் ஹவுதுல் கௌதருக்கு முன்னால் நான் உங்களை முந்தி இருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம் ஹவுதுல் கௌதர். மக்கள் தாகத்திலே இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையினால் அந்த ஹவுதுல் கௌதரில் இருந்து தண்ணீரை வழங்குவார்கள். ஹவுதுல் கௌதர் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈலாவுக்கும் சன்ஆவுக்கும் இடையில் உள்ள தூரம் தான் ஹவுதுல் கௌசருடைய தூரம்.
அது வரக்கூடியது கௌசர் என்ற சொர்க்கத்துடைய நீரூற்றிலிருந்து வரக்கூடியதுதான் அதன் தண்ணீர். கண்ணியமானவர்களே, அது பாலை விட வெண்மையானதாக இருக்கும். பாலை விட வெண்மையானதாக இருக்கும். அந்த தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். எனது உம்மத் வுது செய்த அடையாளத்தின் காரணமாக அவர்களுடைய முகம், கை, கால் வெண்மையாக இருக்கும். இதை வைத்து எனது தோழர்களை நான் விளங்கிக் கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் அவர்களை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் வராதீர்கள் என்று விரட்டப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவர்களும் எனது உம்மத்தானே. சொல்லப்படும், இவர்கள் உங்களது மௌத்துக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றி பின்பற்றினார்கள். மார்க்கம் தெளிவாக அது எமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக மார்க்கத்தை எமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். இவர்கள் நீங்கள் எந்த மார்க்கத்தை மிக தெளிவாக விட்டு சென்றீர்களோ அதை மாற்றி அதை வித்தியாசமான முறையிலே தனது மனதுக்கேற்றவாறு, ஆசைக்கேற்றவாறு அவர்கள் மாற்றி பின்பற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபசுஹ்கன் சுஹ்கன், நீங்கள் என்னை விட்டும் தூரமாகி விடுங்கள், என்னை விட்டும் தூரமாகி விடுங்கள் என்று உம்மத்தில் நபியை உண்மையான முறையிலே பின்பற்றியவர்களுக்கு விட்னஸாகவும், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லையோ, இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றவில்லையோ, அவர்களுக்கு எதிராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்னஸாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன உயர்ந்த தன்மை, அவர்கள் சாட்சியாளர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நபியுடைய மார்க்கத்தை முறையாக காட்டிய முறையிலே பின்பற்றினால் நிச்சயம் நபியுடைய சாட்சியை பெற்று ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.